விஜய்க்கான வாக்குகள் வந்து எப்படி வருதுன்னா சீமானோட வாக்குகள்லாம் அரிச்சிட்டு வந்துருது, அள்ளிட்டு கூட வரல, அரிச்சிட்டு வருது. நான் உளவுத்துறையில பேசிட்டு இருந்தேன். இந்த ஆள் வாக்குகள் எல்லாம் அந்த ஆள் அள்ளிட்டு போயிட்டாரான்னு கேட்டேன். இல்லைங்க, அடிச்சுக்கிட்டு போயிட்டாருன்னாரு. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. நமல் ராஜபக்சேவோட பையன் அவர் ட்வீட் போட்டதெல்லாம் எதுக்கு விஜய் வாழ்த்தணும்? அடிப்படை ஒண்ணே சொல்றேன், நீங்க அவர் வாழ்த்தலைங்க, அவர் தான் வாழ்த்துறான்னு சொல்றீங்க, ரைட்டு. அவர் சீமானுக்கு வாழ்த்துவாரா? வாழ்த்த மாட்டார். ஏன்னா அவரு நாம் தமிழர் கட்சி எதிரியா பாக்குறாரு, உங்களை நட்பா பாக்குறாரு. நாங்க அதனால உங்களை எதிரியா பாக்குறோம். இலங்கை அதிபர் கூட ஒரு விஷயம் பேசும்போது, கச்சத்தீவு வந்து எங்களோட தான், யாருக்காக எதுக்காக நாங்க விட்டு தர மாட்டோம். இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி, எமது மக்களுக்கு சொந்தமானது. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஒருத்தர் வந்து பிறக்கும் போதே இல்ல வளரும் போதே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தென்படும். சீமான் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தாரு. நீ அந்த நடிகை ரீசெண்டா பேட்டி கொடுத்தலாம், நீ இன்ஸ்டால பாத்துருப்ப. சீமான் தமிழ்லயே பேசுவாருங்க. சீமான் வந்து ரொம்ப தமிழ் மட்டும்தான் வந்து பேசணும்னா அவங்க கிட்டயும் சில தமிழ் வார்த்தையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நம்ம இங்கிலீஷ் வார்த்தை சேர்த்து பேசி அதோட தமிழ் என்னன்னு கரெக்டா நம்மளுக்கு தெரியாது. இதுதாண்டா பற்று. அது சொல்லி கொடுத்துலாம் வரல. நீங்க நாம் தமிழர் கூட்டத்துக்கு வந்து வர்றவங்க எப்படி வருவாங்க? 1000 பேர் தான் வருவாங்க, 500 பேர் தான் வருவாங்க. கேட்க வருவாங்க, கேட்டுட்டு கை தட்டுவாங்க, பார்த்த உடனே கத்த மாட்டாங்க. அதுதான் நான் வித்தியாசம்னு சொல்றேன். அது ஒரு சரியான ஒப்பீடு தான். நாங்க வந்து அப்படி பேசதான் செய்வோம். உங்களுக்கு கடுப்பானா நாங்க இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. எனக்கு நல்லா தெரியும் 26க்கு அப்புறம் விஜய் ரசிகர்கள் சொல்ல போற விஷயம் இதான். எங்க அண்ணன் வந்தாரு, மக்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ல போறீங்க. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு இருந்தாலும் நான் பேசுறேன். விஜய் வந்து சீமானாவுக்கு வாங்க மாட்டாருன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா வாங்குவாரு. ஏன்னா என் நண்பர்களே 5 பேர் நான் கேட்டேன்னா போனதுல சீமானுக்கு போட்டு இந்த விஜய்க்கு போறேன்னு சொல்றாங்க. யார் சொல்லுவாங்க? 5 பேர்ல 3 பேர் அப்படிதான். ஏன் சீமானுக்கு நான் வந்து போடுவேன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன் சீமானுக்கு போட்டோன்னு தெரியாது, ஏன் விஜய்க்கு போட போறன்னு தெரியாது. விஜய் இத்தனை சீமான் வந்திருக்காருல, ஒரு இடத்துல ஒரு நாட்டு பற்று தெரியற மாதிரியோ, தமிழ் பற்று தெரியற மாதிரியோ, இனப்பற்று, மனித பற்று, ஏதோ ஒரு பற்றுப்பா. ஒரு இடத்துல ஒரு கருத்து பதிவு செய்திருப்பாரா? சினிமாவை தாண்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரா? சினிமாவை தாண்டி ஏதாவது அரசியல் பேசியிருக்காரா? சுயமனித லாபத்துக்காக நிறைய பண்ணிருக்காங்கிறது கடந்த கால வரலாறு. ஊழலுக்கு எதிராக நீங்க பேச வேணாம்பா. நீங்க வந்து ஊழலுக்கு எதிராக நீங்க மக்கள்கிட்ட பேச வேணாம். உங்களுடைய யூனியன்ல அதுக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா? விஜய்க்கான வாக்குகள் வந்து எப்படி வருதுன்னா சீமானோட வாக்குகள்லாம் அரிச்சிட்டு வந்துருது, அள்ளிட்டு கூட வரல, அரிச்சிட்டு வருது. நான் உளவுத்துறையில பேசிட்டு இருந்தேன். இந்த ஆள் வாக்குகள் எல்லாம் அந்த ஆள் அள்ளிட்டு போயிட்டாரான்னு கேட்டேன். இல்லைங்க, அடிச்சுக்கிட்டு போயிட்டாருன்னாரு. அரிக்கிறதுனா என்ன? இந்த ஜல்லடை வெளியே போயிருப்பியா? இது அள்ளிட்டு வர்றதுதான் உனக்கு வந்து மொத்தமா எடுக்கிறது. அரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு சில பிசறுகள் மட்டும் வெளியே மத்ததெல்லாம் அங்கிட்டு போயிருயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அரிச்சிட்டு வரதான் கம்மியா வருதுன்னு அர்த்தம், அள்ளிட்டு வரதான் அதிகமா. அதுவே தெரியாம பேசிட்டு இருக்காப்ல. சரி, ஓகே, அரிச்சுட்டே வாங்க. அரிச்சிட்டு வந்தீங்க, யார் அரிச்சிட்டு வருவீங்க? அரசியல் தெரியாத, சரியான புரிதல் இல்லாத சீமானு ஏன் ஓட்டு போட்டேன்னு கேட்டா, நான் இத்தனை நாள் திமுக ஓட்டு போட்டுட்டேன், இனிமே நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போட போறேன்னு போட்டவன் தான் மேபி விஜய்க்கு வரலாமே தவிர எதுக்காக சீமானுக்கு ஓட்டு போறோம்னு விஷயம் தெரிஞ்சவன் அவனும் போட மாட்டான். அதான் நான் சொல்லிட்டு எனக்கு அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே போன டைம் யாரு கூட ஓட்டு போட்டேன்னு கேட்கும்போது நான் சீமானுக்கு கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து சீமானுக்கு வெளியே போகுதுன்னு சொல்லவே இல்லை. என் நண்பர்களே விஜய் ஓட்டு போடுவோம். வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன நினைச்சேன், சரி நம்மள மாதிரி தெளிவா தான் இருப்பானு போல, கரெக்டான ஒரு பார்வையில தான் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ டிவிக்கு அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த டைம் யாரு கூட ஓட்டு போடுற எங்க நினைத்தான் தளபதி தான் அப்படிங்கிறாரு. எதுக்குடா ஓட்டு போடுற அப்படின்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதிலே வராதுடா. அண்ணன் வராரு, நல்லது பண்ணுவாரு, 240 கோடி சம்பளத்தை விட்டு வராருடா. டேய், அது ஒரு பெரிய கூத்துரா. சம்பளத்தை ஏத்திக்கிட்டே இருக்கானு, எனக்கு என்னன்னு புரியலடா. வரும்போது வருஷத்துக்கு 200 கோடினானுங்க. ஏன்னா அந்த கடைசி படத்தை 200 கோடி சொன்னானுங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையும் வரும்போது 500ங்கிறான். அதை ஒடிச்சுன்னா 1000ங்கிறான்டா. என்ன நடக்குது? நீங்க பாட்டு கூட்டிட்டே போயிட்டு இருக்கீங்க இஷ்டத்துக்கு. கேட்டா செங்கோட்டையும் சொல்றாரு வருஷத்துக்கு 5 கோடி. எங்க 5 கோடி நடிப்பாரு? எனக்கு என்ன தோணுதுனாராமே, ஒரு வருஷம் கேப் எடுத்துட்டு எலெக்ஷன்ல நின்னுட்டு சம்பளத்தை உண்மையிலேயே 1000 கோடிக்கு கூட்ட போறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெரிய டாக் ஆஃப் டவுனா இருக்காருல்ல விஜய். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கூகுள் மாற்றா வராருன்னு சொல்றாரு. இப்போ அதிமுக வந்து சேர்ந்தா இணைச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம புசியானதே வையேன், ஒரு மேடையில வந்து நாங்க வந்து போஸ்டர் ஒட்டி பொங்கல் கொடுத்தவங்களுக்கு தான் பதவி கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஓகே, அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். நீ சாமானிய மக்களுக்கு நீ பதவி கொடுக்கும் போது அவங்களோட அடித்தட்டுல இருந்து வர்றவனுக்கு தான் கீழே உள்ளவங்களோட வழியெல்லாம் புரியும். அந்த விதத்துல அதை ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப வந்து செங்கோட்டையன் வராரு. இப்ப கோபியோட தொகுதியிலே வையே, அந்த தொகுதியில நெருக்கமான தொகுதி வேற, கோபிசெட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவருக்கு பதவி கொடுப்பாங்களா? அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இந்த 2 வருஷமா அந்த கட்சியில விஜய் மக்கள் இயக்கத்துல பணிபுரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து போஸ்டிங் தருவாங்களா? அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். மேக்ஸிமம் நீ வந்து கீழ இருந்து வர்ற, நான் மேல இருந்தே வர்றேனே. ஆதவர்ஜனா யாரு? பிசிகா திமுக இருந்து வர்றா.
புசி ஆனந்த் யாரு, அவர் புதுச்சேரியில தனி இடத்துல இருந்தவர். புசி ஆனந்த் ஓகே, ஆரம்பத்துல இருந்தே விஜய் ரசிகர் இருந்தாரு, ஓகே ரைட், புரிஞ்சுக்க முடியுது. அவரு பேர் என்ன, அருண்ராஜ், அவர் யாரு, அவர் பக்க ஆர்எஸ்எஸ், அவர் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட், மத்திய அரசாங்கத்துக்கு வந்து உள்ள இருந்துட்டு திமுக எதிராக பேசிட்டு இருந்தவர். நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அவங்க கட்சியில இருக்கிறவங்க யாருமே இதுக்காக வந்தவங்க இல்ல, வெளியே இருந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு, விஜய் ஒரு நல்ல ஒரு பிரபலமா இருக்காருன்றதுக்காக கூட வந்தவங்க தான். அந்த பிரபலம் அப்படிங்கிறது சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. நான் ஒண்ணுமே இல்ல, விஜய் ரசிகர்கள்ட்ட நான் வெளிப்படையா கேட்கிறேன், உங்க ஊருக்கு விஜய் வர்றாரு, போய் பாப்பீங்க, கண்டிப்பா போய் பாப்பீங்க. நானும் நேர்ல பார்த்தது இல்ல, கண்டிப்பா போய் அதுக்காக நான் ஓட்டு போடுங்கிற இல்ல, கேள்வி இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. 10 தடவை வர்றாரு, போய் பாப்பீங்களா? வாய்ப்பு இல்ல, பார்த்தாச்சு. ஆமா, அவ்வளவு தடவை பார்த்தாச்சு. அப்போ நீங்க போறது விஜயை பாக்குறதுக்கு தான், விஜய் என்ன பேசுறாரு கேட்கறதுக்கு இல்ல. நீங்க நாம் தமிழர் கூட்டத்துக்கு வந்து வர்றவங்க எப்படி வருவாங்க, 1000 பேர் தான் வருவாங்க, 1000 பேர் தான் வருவாங்க, கேட்க வருவாங்க, கேட்டுட்டு கை தட்டுவாங்க, பார்த்த உடனே கத்த மாட்டாங்க. அதுதான் நான் வித்தியாசம்னு சொல்றேன். அது ஒரு சரியான ஒப்பீடு தான். நாங்க வந்து அப்படி பேசதான் செய்வோம். உங்களுக்கு கடுப்பானா நாங்க இன்னும் பண்ண முடியாது, ஏன்னா அதான் உண்மை. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்ல வேண்டிய சொல்லிடணும்ல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் 26க்கு அப்புறம் விஜய் ரசிகர்கள் சொல்ல போற விஷயம் இதான், எங்க அண்ணன் வந்தாரு மக்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ல போறீங்க. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு இருந்தாலும் நான் பேசுறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியதே கடமை. எனக்கு என்ன விஷயம்னா, விஜய் வந்து சீமானாவுக்கு வாங்க மாட்டாருன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா வாங்குவாரு. ஏன்னா என் நண்பர்களே 5 பேர் நான் கேட்டேன்னா, போன தடவை சீமானுக்கு போட்டு இந்த விஜய்க்கு போறேன்னு சொல்றாங்க. யார் சொல்லுவாங்க 5 பேர்ல 3 பேர் அப்படிதான். ஏன் சீமானுக்கு நான் வந்து போடுவேன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏன் சீமானுக்கு போட்டோன்னு தெரியாது, ஏன் விஜய்க்கு போட போறேன்னு தெரியாது. அதனால அப்படி போறது நான் புரிஞ்சுக்க முடியுது. வந்து நம்ம நண்பர்களோ சரி மக்களோ சரி ஒண்ணுமே அரசியல் படுத்தப்படாம இருக்காங்க. ஆனா இன்னொரு 3 மாசம் டைம் இருக்குல்ல, இது ரொம்ப குரூஷியலான டைம்னு நான் பாக்குறேன் ராமு. ஏன்னா இந்த 3 மாசத்துல வந்து களத்துல வந்து யாரு வந்து அரசியல் பண்றா அப்படிங்கிற டாக் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நீ நல்லா யோசிச்சு போறேன். ஆமா, இப்போ ரீசெண்டா வந்து எல்லா சர்வாலையும் விஜய்க்கு அடிதான் விழுது, அதுக்கு பல பேருக்கு தெரியுது இல்ல. இப்ப ரீசெண்டா தாவேகா ஸ்கோர் பண்ண விஷயம் எதுன்னு சொல்லு, ஒண்ணுமே இல்ல. ஆனா ரீசெண்டா அந்த கரூர் சம்பவத்திலேயே வந்து ஸ்டாண்டர்டா போய் போல்டா நின்று பரவாயில்லையாப்பா, அதான் சூப்பரா நின்று இருக்காரு, நல்லா பேசுறாருன்னு சொல்லி நான் உண்மையாலுமே இது பண்ணிருப்பேன். இப்ப வரைக்குமே ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. செந்தில் பாலாஜி போய் நின்னாடுறா, செந்தில் பாலாஜி நானே 10 வீடியோ பேசிருப்பேன். அந்த மனுஷன் சீக்கிரம் வந்தாருன்னு சொல்லி அவர்தான் ட்ரோல் பண்றாங்க. உங்களால் வரலங்க படம் போட்டு காட்டுறான் அந்த மனுஷன் என்ன நடந்துச்சு. அந்த மாதிரி நீங்களும் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கலாமே தலைவா, வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், 2 தரப்பையும் பார்த்துருப்போமே. அதை விட்டுரு, நான் என்ன சொல்றேன், கட்சி ஆரம்பிக்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு பூஸ்ட் ஒன்று இருந்திருக்கும். எப்படின்னா, தலைவர் வர்றாரு, தலைவர் வந்து நாட்டை மாத்த போறாங்க ஒரு பார்வை இருந்திருக்கு. கண்டிப்பா இவங்க எப்பெல்லாம் ஊடகங்கள் அதிகமா பேச வர்றாங்களோ, எப்பெல்லாம் வெளியே அதிகமா வர்றாங்களோ, இப்போ நிறைய டிபேட்ல இவனை அவங்க டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு கண்டென்ட் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, இப்போ நானே நிறைய விஷயத்துல பாத்துட்டேன். ஒரு டாபிக் கொடுப்பாங்க, 4 பேர் உட்காந்துருக்காங்க, 4 கட்சியில உட்காந்துருக்காங்கன்னா அந்த டாபிக் பத்தி பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மால இந்த நாம் தமிழர் கட்சி சார்புல அந்த டாபிக் மட்டும் பேசிட்டு வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னு என்டிக்கு அட்டாக் பண்ணி பேசுவானுங்க. அதுக்கப்புறம் தான் ஏன்டா பேசுங்க உட்கார்ந்து இருப்பாங்கிறது வேற விஷயம். ஆனா அப்படி பேசக்கூடாதுங்கிற. கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் கேளு. அதாவது விவாதத்துல வந்து பேசுறதுங்கிறது ஒண்ணு, அதை தாண்டி இவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு பாயிண்ட் இல்லைன்னு சொன்ன பத்தியா, அது ரொம்ப உண்மை. ஆனா இவங்க சினிமால இவங்க தானே டாப். நான் வந்து சினிமா வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன், ஆரம்பத்துல இருந்தே பார்ப்பேன். உனக்கு தெரியும், நான் அனிமே பார்ப்பேன், கண்டிப்பா ஹாலிவுட் மூவிஸ் பார்ப்பேன், தமிழ் படம் பார்ப்பேன், எல்லாமே நான் பார்ப்பேன். அனைத்து கலை வடிவங்களையும் கன்சியூம் செய்யக்கூடிய நபர் தான். அப்ப நம்ம சினிமா ரொம்ப அதிகம் பாக்குறாள் தான். அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா சினிமால டாப்ல இருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அட்டாக் தான், ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் படுக்க போட்டுருவாங்க. உண்மையிலே சினிமால வந்து இவங்க தான் டாமினேட். நீ ட்விட்டர்ல எடுத்துக்கிட்டாலும், நான் வந்து ஸ்டார்டிங்ல சினிமா சேனல் எல்லாம் வீடியோஸ் போடும்போது விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம கம்பீட்டே பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆக்ரோஷமா இருப்பாங்க. யோ எங்காலு படம் பாரு, இவ்வளவு வசூல் வந்திருக்கு, நீ வந்து பிகில் படம் டேட்டாவோட பேசுவாங்க. அந்த டேட்டாவோட பேசி ரசிகர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுல விஜய் ஃபேன்ஸ் டாப். கண்டிப்பா உண்மையா சொல்றேன், விஜய் ரசிகர்கள் ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. நான் சொல்றதுங்கிறது இந்த பெண் ரசிகர்களை சொல்லல, அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அவங்க வந்து விஜய் ஒரு அண்ணனா பார்ப்பாங்க, அன்பா பார்ப்பாங்க. நான் அவங்கள சொல்றேன். நான் சொல்றது தீவிரமான ரசிகர்கள் இருப்பாங்க. விஜய் படம் எவ்வளவு வசூலாச்சு தெரியுமா, எங்காலு படம் உண்மையான வசூல் எவ்வளவு தெரியுமா, அந்த படத்தோட வெற்றி அவங்களோட வெற்றியா கொண்டாடுவான். டேட்டாவோட எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ட்விட்டர்ல போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுடைய நிலைமை மிக 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 ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிதாபகரமான நிலை மாறிக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாயிண்ட் இல்ல. நிறைய பேர் எழுதுறாங்க ட்விட்டர்ல, அண்ணனை வந்து அரசியல்ல சினிமாலனா நான் தூக்கி வச்சு பேசியிருப்பேன், அரசியல் டிஃபெண்ட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, எனக்கு வருத்தம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ நிறைய ரசிகர்கள் நான் ட்விட்டர்ல பார்த்தா ஃபேமஸான பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பேசாம சினிமாவுக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மைண்ட் செட்ல அப்படியே இருக்காங்க. எனக்கும் அதுதான் ஆசை, நீங்க விஜய் ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கணும். இப்ப வந்து நம்ம இப்ப நீ இதை சொன்னீங்கன்னா இவன் வந்து வேணும்னு சொல்றான், நீ வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ற, நீ அதனாலதான் நீ வந்து பண்ற அப்படின்னு என்டிகே சப்போர்ட் பண்றப்பா. நான் விஜய் படம் பார்த்தது இல்லையா, எல்லா படம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். ஜனநாயகன் மதத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பீஸ்ட் படத்துக்கு 5 மணி ஷோ போனேன். நான் எதுக்கு போறேன், அந்த குப்பை படத்தை பார்க்க நான் போகணும்னு அர்த்தமா? ஏன்னா என் கூட இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் கூப்பிட்டா நான் போவேன் கண்டிப்பா. அதாவது பீஸ்டும்
பீஸ்ட் இல்ல, அதுக்கு முன்னாடி படம் வந்துச்சு. பீஸ்ட்டுக்கும் நான் போனேன், 5 மணிக்கு போனேன். இன்னொரு படம், 2 படம் விஜய் படம் ஒரே டைம் வந்துச்சு. துணிவும் வந்துச்சு, விஜயோட வாரிசு படமும் வந்துச்சு. அஜித் விஜய் கிளாஷ் பண்ணாங்கல்ல, 2 படத்துக்கும் நான் போனேன். 2 படத்துக்கும் விடிய காலிலே போயிட்டு வாரிசை முதல்ல வாரிசு தான் பார்த்தேன். அதையும் கவனிக்கணும். விடிய காலிலே வாரிசை பார்த்துட்டு அடுத்து 9 மணி 10 மணி ஷோக்கு வந்து துணிவை பார்த்துட்டு தியேட்டர் வெளியே வரோம். நம்ம என்ன சினிமா ரசிகர்கள் இல்லையா, படம் பார்க்க மாட்டோமா? கண்டிப்பா. காசை கரியாக்கி இருக்கும் தான். அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நான் அதை பேசல. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க வீட்டுல ஓடிட்டு வந்த பாருங்க, அவசரம் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படித்தான் நாங்களும் படம் பார்க்கணும். இப்படி சொன்னீங்கன்னா எங்க ஆள் படம்னா நீ வந்து உள்ள அரசியல் வந்தான்னு சொல்லி இப்படி பேசுறது சொல்லி இதுக்கு கடிப்பானுங்கடா. ஐயோ, நான் என்ன சொல்றேன், எனக்கே வருத்தம்பா. விஜய் படம் தான் நடிக்கணும், அதான் எனக்கு தேவை. ஓகேவா? விஜய் நாட்டு திருத்தெல்லாம் ஒன்னும் வரல, அதான் எனக்கு பிரச்சனையே. உண்மையிலே நீ வந்து நாட்டு மேல இருக்கிற பற்றுற வந்தனா நானே வாங்க ரெட் கார்பெட் பிடிச்சு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சரியான ஒரு பாயிண்ட் மண்டில தோணுதுன்னு அதை சொல்றேன். விஜய் ரசிகர்களே பதில் சொல்லுங்க. ஒருத்தர் வந்து பிறக்கும் போதே இல்ல வளரும் போதே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தென்படும். நான் உனக்கு நான் ஆதரிக்கக்கூடிய தலைவரான சீமானையும் நீ ஆதரிக்கக்கூடிய தலைவரான விஜயும் ஒப்பிட்டே பேசுறேனே. சீமான் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தாரு. நீ அந்த நடிகை ரீசெண்டா பேட்டி கொடுத்தலாம், நீ இன்ஸ்டால பாத்துருப்ப. சீமான் தமிழ்லயே பேசுவாருங்க. எப்போ சீமான் தமிழ்லயே பேசுவோம், எங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்க. பிகாஸ் சீமான் வந்து ரொம்ப தமிழ் மட்டும்தான் வந்து பேசணும்னா அவங்க கிட்டயும் சில தமிழ் வார்த்தையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நம்ம இங்கிலீஷ் வார்த்தை சேர்த்து பேசி அதோட தமிழ் என்னன்னு கரெக்டா நம்மளுக்கு தெரியாது. தாள் எடுங்க பாரு, இந்த வீடியோலாம் நீங்க போடுங்க. தாள் எடுங்கன்னு சொல்லுவாரு, எங்களுக்கு தாள்னா என்னன்னே தெரியாது. பேப்பர் தான் அப்படி சொல்றாரு, ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படின்னு. இதுதாண்டா பற்று. அது சொல்லி கொடுத்துலாம் வரல. அதாவது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மேல ஒரு பற்று இருக்கு. அந்த பற்று தான் இனப்படுகொலை அப்போ ஒரு வெறியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கட்சி தொடங்கி ராமேஸ்வரத்துல பேச்சு, அந்த பேச்சு கைது. அப்புறம் கட்சி ரீசெண்டா கூட ஒரு ரீல்ஸ்ல ஒண்ணு பார்த்தேன். அண்ணன் சீமான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் மேடை அமைச்சு பேசுறாரு. சின்னதா ஒரு ட்ரே அளவுக்கு தான் இந்த ஹைட் தான் மேடை. அதுல அண்ணன் மட்டும்தான் நிக்கிறாரு, 4 பேர் இருப்பான். அது 2 பேர் கேமராமேன் இருப்பான்டா. எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா இது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு டைமும் வருஷம் மாவீரர் நாள் பார்க்கும்போது பிரம்மாண்ட கூட்டம் எவ்வளவு இருக்கு. கண்டிப்பா விஜய்க்கு வர்ற கூட்டம் அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அது வெறும் கூட்டம், இது வேற. இது வந்து வேற. உனக்கு புரியாது சொன்னா, பார்க்க வர்ற கூட்டம் வேற, சீமான கேட்க வர்ற கூட்டம் வேற. 2 வித்தியாசம் இருக்கு. அது உனக்கு போக போக தெரியும் வச்சுக்கேன். உண்மையாலுமே ஒரு 2 டைம் சீமானோட ஸ்பீச் கேட்டோம்னு, 3ஆவது டைம் தேடி போய் கேட்கறேன். என்ன சொல்றேன், இதை பாக்குற விஜய் ரசிகர்களே, ஒரு வீடியோ சீமானோட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுற ஒரே ஒரு வீடியோ நீங்க கேட்டு வாங்கப்பா. விஜய் பேசுறது நான் ஃபுல்லா தான் கேட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மொத்தமே 40 50 40 அதிகபட்சம் 10 20 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, சீமான் பேசுற வீடியோவை ஒரு வீடியோ ஃபுல்லா கேளுங்க. அது 2019 பேசினாலும் சரிதான், இப்ப பேசினாலும் சரிதான். ஏன்னா எல்லாத்தையும் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் பேசுவாப்ல. இப்ப நீங்க கேட்டு வாங்களேன். அது கேட்டுட்டும் உனக்கு சீமான் மேல இவ்வளவு வெறுப்பு இருக்கு, சீமான் மாத்தி பேசுறாருங்கிற எண்ணம் இருக்கு, சீமான் மேல ஒரு கோவம் வருதுன்னா நான் பேசுறேன். சீமான் அவர்கள் வந்து இப்ப வந்து கரெக்டா பேசுறாரு, ஒரு 2 மாசம் கழிச்சு அதே டாபிக்கை மாத்தி பேசுறாரு. இது எந்த மாதிரி புரிதலா இருக்கு? அரசியல் சார்ந்து நிலைப்பாடு மாறி இருக்கா? கட்சி தொடங்கும் போது 2010 காங்கிரஸ் பிஜேபி மேக்ஸிமம் வந்து டிவி கேட்காரங்க டிபெண்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் தான் இருக்கு. உங்கால் இப்படி பேசுறாரா, 2 மாசம் கழிச்சு இப்படி பேசுறாரா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து என்ன பேசுறாரு, ஒரு விஷயத்த ஒரு கேள்வியை உள்வாங்க தெரியாது. விஜய திட்டினாரு பாராட்டினாருங்கிறான். எதுக்காக திட்டினாரு, எதுக்காக வரணும்னு கேட்க மாட்டான். அதான் நான் சொன்னேன். நான் பல டைம் வந்து அது புரிய வைக்கிறேன். டே உங்க ஆள் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி இப்படி இருந்தாரு, அதனால அவர் வந்து ஆதரிச்சாரு. உங்க ஆள் மாநாட்டுக்கு அப்புறம் இது வேறன்னு சொல்லிட்டாரு. ஆனா மாநாட்டுல என்ன நடந்துச்சுங்கிறத பேச மாட்டான். ஆமா, மாநாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க அது தெரியாது. நாங்க எது பண்ணாலும் நீங்க ஆதரிக்கணும்னு எப்படி? அது கிடையாது. அரசியல் அப்படி கிடையாது. நிலைப்பாடுகள் மாறத்தான் செய்யும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடுகள் மாத்திட்டு தான் இருந்தாங்க. ஒரு வழி இல்ல. சீமான் பெரியார் தூக்கி பிடிச்சாரு, ஆனா அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரா இல்லையா? நான் வந்து பெரியார் தூக்கி பிடிச்சேன், அது வந்து ஆழ்ந்து படிக்கும் போதுதான் நிறைய ஓட்டம் இருக்கு, தூக்கி போட்டேன், அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறாரு. அப்போ ஒரு ரீசன் இருக்கா? அந்த ரீசன் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு, லாஜிக்கலா இருக்கான்னு பாரு. சீமான் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லப்பா. கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அது தப்புன்றது நம்ம கண்டிப்பா வெளியே வருவோம். ஒண்ணும் இல்ல. சீமான் கட்சியோட 2010 நான் சீமான ஆதரிக்கிறது 2019 மேலதான். ஏன் அப்ப அது ஒரு சீமான் தப்பா தான் அர்த்தமா? எனக்கு தெரியல. ஆமா, நான் வந்து சீமான பார்த்துல அவர் ஏதோ பிரிவினைவாதிடா, அவர் ஏதோ வந்து நாட்டை பிரிக்க முயற்சி பண்றாரு நினைச்சு சீமான் மேல நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னடா எப்ப பார்த்தாலும் தமிழர்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஜாலியா வாழ. நமக்கு முதல்ல தமிழர்கள்ன்ற பற்றே இருக்காது முதல்ல, அப்புறம் எங்க சீமான் ஆதரிக்கிறது? கண்டிப்பா. ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே வந்து எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க, நீங்க ஒரு இதை வந்து விதைக்கிற மாதிரி இருக்கு. நாமெல்லாம் இந்தியர்களா இருந்திருப்போம். ஆமா, நாங்கெல்லாம் இந்தியர்கள். உண்மையாலுமே நான் அப்படி இருந்த கோகுல். இப்போ தமிழீழம்னு ஒரு நாடுக்காக பிரபாகரன் அவர்கள் போராடினது நமக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடா இருந்து இந்தியா தனி நாடா இருந்துச்சுன்னா நான் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் முன்னாடி அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த இடத்துல வந்து ஒதுக்கப்படுறோம், எந்த இடத்துல நம்ம வந்து அரசியல் நாடாவே எதுவும் நிக்கல, நம்ம கண்டிப்பா பாக்குறாங்கன்ற புதுல வரும்போதுதான்
சீமானோட பேச்சை கேட்கும்போது தான் நாமெல்லாம் தமிழர்கள்ன்ற உணர்வே எனக்கு அடிப்படையில் அந்த உணர்வு வரும்போது இந்திய ஒன்றியமே நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார பவர் நமக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப போராடி கீழடியில ஆய்வு பண்றது நிதி ஒதுக்கல. கண்டிப்பா இன்னும் தமிழ் மொழி மூத்த மொழிங்கிறத அவன் ஏத்துக்கல. இன்னும் வந்து சிந்து சமொழி நாகரிகம் தான் மூத்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். தமிழர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கல. கண்டிப்பா இதெல்லாம் நினைச்சு பார்த்தா உனக்கே கோவம் வரும். என்னடா அது, நம்ம இவ்வளவு தூரம் இந்தியாசால ஒடுக்கப்படுறோம். இந்த உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் சொல்லும் போது நம்ம எவ்வளவு பெருமையான ஒரு வடக்கன்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் மெசேஜ் போட்டு இருப்பாங்க. சான்ஸ்கிரிட் ப்ரோ பேசுறா சான்ஸ் 2 வார்த்தை நீ பேசுறா என்னடா தெரியாது. அது கோவம் வந்துடும். அது தனி டாபிக். அது அவங்களுக்கு தனியா நம்ம பேசுவோம். நம்ம அண்ணனை பத்தி விஜயை பத்தி பேசுவோம். என்னன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி கட்சி தொடங்கிட்டாரு வந்துட்டாரு. நாங்கெல்லாம் படம்லாம் பாக்குற ஆள் தான். நாங்க வந்து விஜய் மேல எந்த தனி மனித உறுப்பு எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இத்தனை வயசுலயே விஜயோட ஃபிட்னஸ் பத்தி நானே வந்து வியந்திருக்கேன். பரவாயில்லையே, ஏன்னா அஜித் அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்ல. ஆமா கண்டிப்பா விஜய் எவ்வளவு ஃபிட்டா இருக்காப்பா, டயட் எல்லாம் ப்ராப்பரா இருப்பாரு போலப்பான்னு நினைச்சிருக்கேன். விஜய் வந்து அவரோட மூவ்மெண்ட் டான்ஸ் நம்ம ரசிப்போம் தான். உண்மையாலுமே விஜயோட டான்ஸ் எல்லாம் ரசிச்சு பாக்குற ஒரு ஆள்ரா. ஏன்னா தமிழ் சினிமால விஜய் அளவுக்கு யாருமே டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஆமா நமக்கெல்லாம் தோணும். அதெல்லாம் அதுக்கான அங்கீகாரம் நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம். நீங்க இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க அதுவே வந்து அவர் சிஎம் ஆறதுக்கு போதும். நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து நம்ம செவிசாய்க்க முடியாது. கண்டிப்பா கேட்டா திமுக தீய சக்தின்னு சொல்லி ஒரே வார்த்தையை பேசிட்டு அதாவது 1970 காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் பேசின டிவிக்கு நம்மளுக்கு சொல்ற ஒரு விஷயம்னா அரசியலா பாருங்க, சினிமாவை பாருங்க தான் என்னோட கருத்து. நீங்க வந்து சினிமாவே அரசியல வந்து மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. கரெக்ட். நான் இப்ப சொல்லிட்டு இருந்த பாயிண்ட் நான் பாதியில கட் பண்ணிட்டேன். கண்டினியூ பண்ணோம். சீமான் வாழ்த்துக்கள் படம் எடுக்கும்போது இப்படி இருந்தாருப்பா. விஜய் இத்தனை வருஷமா இருந்திருக்காருல்ல, ஒரு இடத்துல ஒரு நாட்டுப்பற்று தெரியற மாதிரியோ, தமிழ் பற்று தெரியற மாதிரியோ, இனப்பற்று, மனிதப்பற்று, ஏதோ ஒரு பற்றுப்பா, நீங்க சொல்ற மாதிரி தமிழ் தேசிய பற்று, திராவிட பற்று தெரியற மாதிரியோ ஒரு இடத்துல ஒரு கருத்து பதிவு செய்திருப்பாரா? இல்லை. அதாவது படத்தை தாண்டி, சினிமாவை தாண்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரா? சினிமாவை தாண்டி ஏதாவது அரசியல் பேசியிருக்காரா? சுயமனித லாபத்துக்காக நிறைய பண்ணிருக்காங்கிறது பழைய கடந்த கால வரலாறு. ஊழலுக்கு எதிராக நீங்க பேச வேணாம்பா. நீங்க வந்து ஊழலுக்கு எதிராக நீங்க மக்கள்கிட்ட பேச வேணாம். உங்களுடைய யூனியன்ல நடிகர் சங்கமா இருக்கட்டும், இல்ல அந்த செட்டா இருக்கட்டும், ரொம்ப ஊழியர்கள்லாம் சம்பளம் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா? அதுவும் வேணாம். உங்க படத்தோட டிக்கெட், உங்க படம் உங்களை நம்பிதான் இருக்கு. பிளாக்ல வைக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா? இல்ல. உங்க படம் டிக்கெட் உள்ள விலை 3000 ரூபாய் 4000 ரூபாய் விற்கிது. ஜனநாயகம் எவ்வளவு வைக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம். இப்படி விக்கிறாங்கல்ல, இது இதுல பாதிக்கப்படுறது யாராமே? அந்த பாமர ரசிகன். மக்கள் இல்ல, மக்களுக்கு என்ன ரசிகர் தான். அந்த உங்க ரசிகர்ப்பா, எங்க சம்பந்தம் இல்ல. உங்க ரசிகர் பாதிக்கப்படுறதை எதிர்த்தாச்சும் நீங்க எனக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா? யோ, என் படம் பிளாக்ல வைக்க கூடாது, என் ரசிகர்கள் என் படத்தை வந்து உரிய காசு வழி தான் பார்க்கணும். சட்டத்திற்கு புறம்பான செயலை நீங்க தடுக்கிறதுக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணது இல்ல. நாளைக்கு நான் உங்களுக்கு சிஎம் ஆக்குனா மட்டும் எப்படி நீங்க வந்து இப்படி இருப்பீங்க? நம்ம கேட்க நியாயமான கேள்வி தானே. உனக்கு புரியுதா? உனக்கு கேள்விதான். ஆனா வந்து மக்களுக்கு இது புரியுமான்னு தெரியல. மக்களோட டிவிக்கு இந்த இடத்துல நான் சீமானை ஒப்பிடுறேன். நான் ஒப்பிட்டு பேசுறேன். சீமான் ஆரம்பத்துல இருந்தே தமிழ் பற்று, கூட பழகினவங்க கிட்ட கேட்டு பாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் தமிழ் மேல ஒரு பற்று, ஈழத்தின் மீது ஆதரவு, ஒரு சமூக போராளியா பயணிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல கட்சி தொடங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கோகுல் ஒரு சில பதிவுகளை நான் பாக்குறேன். பிரபாகரன் வந்து இலங்கைக்கு தான் வந்து இது நமக்கெல்லாம் கிடையாது, நீங்க ஏன் இங்க வந்து கம்பேர் பண்ணி பேசுறீங்க கேட்கும்போது, அது கேட்கும்போது எனக்கு மனம் வந்து ரொம்ப சங்கட்டமா. கண்டிப்பா என்ன இந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த மாதிரி பேசுறாங்கன்னு என்ன அதை பார்த்து அவங்க நம்மள எப்படி நினைக்கிறாங்க, நம்ம எப்படி நினைக்கிறோம்னு அதுக்கு ஒரு 1000 ஆண்டுகள் வரலாறே சொல்லலாம். ஈழத்தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் சொன்னா தமிழர்கள் எங்க வாழ்ந்தாலும் தமிழர்கள்ங்கிறத நம்மளோட டேக் வச்சுக்கோ. இவங்களுக்கு யாருக்குமே தேசிய தலைவர் மேல பிரச்சனையே கிடையாது, கோவமே கிடையாது. சீமான் மேலதான் கோவம். தேசிய தலைவர் அட்டாக் பண்றது காரணமே சீமான் தான். சீமானை ஒன்றும் பண்ண முடியல. சீமானோட தேசிய தலைவர் பிராண்ட் ஆக்கிட்டாரு. அவன் ஆட்டோல வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதா இருக்கட்டும், நெஞ்சில பச்சை குத்தா இருக்கு, பல விஷயம் இறங்கிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறமாச்சும் என்ன பண்ணலாம்? இமேஜ் அட்டாக் பண்ணலாம். சீமான் வந்ததுக்கு அப்புறம் தான் தேசிய தலைவர்னா யாரு அப்படிங்கறத நானே தேடி பார்க்க ஒரு விஷயமா இருந்துச்சு. எதுக்காக அந்த விஷயம் நடந்தது, எதற்காக அவர் போராடணுங்கிறதுலாம் சீமானு ஒருத்தர் பேசினாலே எனக்கே வந்து அது என்ன விஷயங்கிறது தெரிய ஆரம்பிச்சு. பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி நம்ம ஈழ போராட்டத்தை பத்தி நமக்கு பார்வையே இருந்திருக்காது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி நமக்கு எந்த புரிதலுமே இருந்திருக்காது. ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம இருந்திருப்போம். அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாது. சீமான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப நாம அதுக்கு என்ன பண்றோம்? அது மாதிரி ஒரு காலத்துல வந்து விஜயும் வந்து நிக்கிறாருன்னா நமக்கு வந்து ஒரு பெருமையா நினைக்கலாம். ஈழ அரசியல் தான் பண்ணணும்லாம் சொல்லப்பா. நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கோங்க. அடி பயங்கரமா விழுன்றது வேற விஷயம், அது பின்னாடி பார்ப்போம். நீ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்க, அகில இந்திய அளவுல அரசியல் பண்ணு. அரசியல் பண்ணு, எதுவுமே பண்ணாம நீங்க எனக்கு ஓட்டு மட்டும் போட்டுருங்க அப்படின்னா அது என்ன, எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ஓட்டு போடுவாங்க, ரசிகர்கள் போடுவாங்க, ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டு கொடுக்குன்னு வைங்க. ஆனா அதற்காக மத்த நார்மல் மக்கள்லாம், இப்போ எங்க அம்மாவும் எங்க அக்காவும் வந்து விஜய் ரசிகர்கள் தான், ஓட்டு போடுவேன்னு கேட்டா
ஓட்டுங்கிறது என்னோட உரிமை. டிக்கெட் மட்டும் தான் எடுப்பேன், ஓட்டு போட மாட்டேன். படம் ஒரு ஜனநாயக படத்துக்கு நான் போவேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஓட்டு அதுக்காக எல்லாம் போட மாட்டேன் தம்பி தான் எங்க அம்மா இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க. அதான் இந்த மாதிரி ஒரு தெளிவான இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க ரசிகரா இருங்க, தப்பே இல்ல, அதெல்லாம் உங்க விருப்பம். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நான் ஜனநாயக படத்துக்கு போகாம இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் படத்தை பாக்குறேன். வருஷத்துல ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஆள் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படை கண்ணோட்டத்துல நான் போய் பார்ப்பேன். கண்டிப்பா, அதுதான் நான் சொன்னேன். அப்ப நிறைய வந்து என்னன்னா விஜய் ரசிகர்களினுடைய அந்த ஒரு உலக்குமுறையில நம்ம லைட்டா வந்து பேசிட்டு போயிடணும்னு இருக்கேன். சமூக வலைதளங்களா இருக்கட்டும், அனைத்து சம்பந்தமான சோசியல் மீடியாவா இருக்கட்டும், விஜய் ரசிகர்கள் பீக்ல இருந்த காலகட்டம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப சமீப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச பராதி நிலைமையில எப்படி எதிர்கொள்ளன்னு தெரியாம நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தன் 10 பேர் அடிக்கிறான், அவனுங்க 10 பேர் திணறக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா பாயிண்ட் இல்ல, அரசியலுக்கான டேட்டா இல்ல. சோ முன்னாடிலாம் வந்து டேட்டாவோட பதிலடி கொடுத்த விஜய் ரசிகர்களால இப்ப திணறக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. எனக்கு அது வருத்தமா இருக்குப்பா. விஜய் ரசிகர்கள் மீண்டும் அது மாதிரி நீங்கள் அன்புவின் எழுச்சி மாதிரி ரசிகர்களின் எழுச்சின்னு வரணும்னா அண்ணன் வந்து திருப்பி என்ன பண்ணணும், அரசியல் விட்டுட்டு சினிமாக்கு நீங்க போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். 2026 தேர்தலுக்கு அப்புறம் இது எல்லாமே நான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய் நல்ல முடிவு எடுப்பாரு நினைக்கிறேன். 2026 தேர்தல் இவ்வளவு பரபரப்பான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுன்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கவே இல்லை கோகுல். கண்டிப்பா எனக்கே வந்து ஒரு அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்டா. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மகிழ்ச்சி தான், எனக்கு அடிப்படையில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க மகிழ்ச்சி ஆகிறதுக்கு வேற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் வந்து சும்மாவே ஆடுவாரு, சலங்கையை கட்டி விட்டு நீ ஆட சொல்ற காங்கிரஸ். அதாவது முதல் எதிரி, தமிழினத்துக்கான எதிரின்னு நினைக்கிற முதல் கட்சியே காங்கிரஸ் தான் அந்த பட்டியல ஃபர்ஸ்ட் இருக்கு. 2வது திமுக. அது ரெண்டுமே முன்னாடி அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா தாவைக்கு நிலைமை கண்டிப்பா நமக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இது வரைக்கும் எதிர்க்கிறது கூட காரணம் இல்லாம இருக்கும். ஏங்க டிவிக்கு இப்படி அடிக்கிறீங்க, விஜயும் தமிழர், சீமானும் தமிழர், ஏன் நீங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு பல பேர் வந்து நம்ம காதலே வந்து ஒய்யின்னு கத்திட்டு இருப்பாங்க. வாங்க, தமிழர் தானே, காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரு, பாருங்க கூட்டணி வைக்கணும் கூட அவசியம் இல்ல. ராகுல் காந்தி கூட கான்டாக்ட்ல இருக்காரா இல்லையா? கான்டாக்ட் தனி மனித நட்புங்கிறது கூட வேற வச்சுக்கேன். அரசியல் ரீதியா விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க விரும்புறாங்களா இல்லையா? கண்டிப்பா. சீமான் கூட விரும்புவாங்களா நீ யோசி? வாய்ப்பே இல்லை. அப்போ காங்கிரஸ் கூட விரும்புறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒத்து போகுதுடா, இங்க ஒத்து போகாது. நமல் ராஜபக்சேவோட பையன் அவர் ட்வீட் போட்டதெல்லாம் எதுக்கு விஜய் வாழ்த்தணும்? அடிப்படை ஒண்ணே சொல்றேன்ப்பா, நீங்க அவர் வாழ்த்தலைங்க, அவர் தான் வாழ்த்துறான்னு சொல்றீங்க, ரைட்டு. அவர் சீமானுக்கு வாழ்த்துவாரா? வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்துவாரா? வாழ்த்த மாட்டார். ஏன்னா அவரு நாம் தமிழர் கட்சி எதிரியா பாக்குறாரு, உங்களை நட்பா பாக்குறாரு. நாங்க அதனால உங்களை எதிரியா பாக்குறோம். இப்போ கூட இந்த ரீசெண்டா இலங்கை அதிபர் கூட ஒரு விஷயம் பேசும்போது, கச்சத்தீவு வந்து எங்களோட தான், யாருக்காக எதுக்காக நாங்க விட்டு தர மாட்டோம், எங்க இதை கொடுத்தாதான் நாங்க போறோம். ஆனா அதை வந்து அன்பளிப்பா கொடுத்ததே இந்த காங்கிரஸோட ஆட்சி. அதை வந்து நம்ம எப்ப வேணா நம்ம மீனவர்களுக்காக வாங்கலாங்கிறது நம்மளோட உரிமை தான். ஆனா இலங்கைக்காரங்க வந்து இப்படி சொல்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. இந்த கடற்பரப்பு, இந்த நிலப்பரப்பு, இந்த வான்பரப்பு எமது மக்களுக்கு சொந்தமானது. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இல்ல அதுதான், அது வந்து என்னன்னா அதை இங்க எதிர்த்து பேசுறதுக்கே எங்க நாம் தமிழர் ஆளுதான் சொல்றேன்ல. திமுக பேச முடியாது, ஏன் கூட்டணில இருந்து ஒன்னும் பெருசா அவங்க வந்து பேச போறது இல்ல. அந்த அரசியலுக்கான வாக்கு வங்கி இருக்குன்னு அவர்கள் நினைக்கல. டிஎம்கே வந்து எப்ப பேசுவாங்க? ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பீக்ல போயிட்டு இருக்கும்போது அவர்கள் பேசியிருப்பாங்க. இப்போ அதை பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா இப்பவும் பிரச்சனையாவே இருக்கு, ரைட்டா? பிஜேபி கையில பவர் இருக்குல்ல, பிஜேபி ஏன் பண்ணல? உண்மையிலேயே வந்து காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி ஆட்சியில மீனவர்கள் படுகொலை குறைவுதான், நான் ஏத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணிருக்க நீ? மோடி வந்து லட்சத்தீவுல போயிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு, வீடியோ எல்லாம் போடுறாரு. அப்ப அதுக்கு உங்களுக்கு வந்து தோணுது, ஏன் அங்க ராமேஸ்வரம் பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கச்சத்தீவை மீட் பண்ணி நினைக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்தியா நினைச்சா அது ஒரு டாஸ்கா? இலங்கை இவ்வளவுதான், இந்தியா எவ்வளவு இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எடுக்கலாம் நல்ல ஸ்டெப். எடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆமா, மிரட்டினாலே போதும். கண்டிப்பா. ஒரு வெளியுறவுத்துறை இலங்கையே திவாலாயிட்டு கிடக்கு, கண்ட்ரியில காசே இல்ல, ஒரு அமௌண்ட கூட நீ காசை கொடுத்துறேன், இந்தா இவ்வளவு காசு தர்றேன், இன்வெஸ்ட் பண்றேன், நீ முன்னேறு, எங்க இடத்துல எங்களுக்கு கொடுத்துரு. இவ்வளோன்னு இருக்கிற ஒரு ஏரியாக்காரன், சரியா, இவ்வளோன்னு இருக்கிற ஏரியாக்காரன் இந்தியா மாதிரி ஒரு நாட்டை எதிர்க்கணும்னு நினைக்கவே மாட்டான். கண்டிப்பா. அவனுக்கு என்ன தைரியம்னா, நம்ம இந்தியாவே எதிர்க்கிறோம், நம்ம தமிழ்நாட்டை தானே எதிர்க்கிறோம்னு நினைப்பு இருக்கு. அப்போ இந்தியாவும் எங்களை இந்தியரா பார்க்கல, இலங்கைக்காரனும் எங்களை இந்தியரா பார்க்கல, அப்ப நாங்க ஏன்டா எங்களை இந்தியரா பார்க்கணும்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? இந்த கோவம் தான். இதையெல்லாம் விஜய் பேசுவாருன்னா பேச மாட்டார்ல. நிறைய இடத்துல சொல்ற விஷயம்னா, நீ காவேரி குறித்து எது பேச மாட்டீங்க, முல்லை பெரியார் குறித்து பேச மாட்டீங்க. எவ்வளவு பச்சோந்தனம் அது, படம் ஓடாது. கண்டிப்பா. பாக்கும்போது காவேரி விட்டுறியா, முல்லை படத்துக்கு ஏன் நீ பேசல? வாளு சினிமாக்காரன் கமலும் உங்க ஆளுதான்ப்பா, திமுக இருக்காரு, சினிமா படி பார்த்தா உனக்கு மூத்தவர் தானே அவரு. தக்லைஃப் படம் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்தா பாருங்க, படத்தை வெளியிட விடுங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டா என்ன? கண்டிப்பா. நீ கட்சி வச்சிருக்க, நீ வெறுமனே நடிகரா இருந்தா கூட சரின்னு விட்டுறலாம்.
கட்சி வச்சிருக்க, மக்கள் பிரச்சனையை பேசுவேன்னு சொல்ற, உன்னோட துறை சினிமா துறையை கூட நீ இப்ப கருத்து சொல்ல மாட்டே அப்படின்னா எப்படி நாளைக்கு நீ வந்து மக்கள் பிரச்சனையை கருத்து பேசுவ? நாளைக்கு விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா நீ என்னென்ன பண்ணுவோம் நாங்க எப்படி நம்புறது? உன்னோட ட்ராக் ரெக்கார்டே மோசமா இருக்கேப்பா. நீ இப்போ வரைக்கும் டிவி கீப்பர் சொல்ற விஷயம் என்ன? நாங்க ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சு என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஆட்சி செய்ய போறங்கிற நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துற? போராட்டத்துக்கு வர மாட்டேன், நான் இந்த மாதிரிலாம் ஆட்சி செய்ய போறேன்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்டே இல்ல. அது போடுவானுங்க. அது கண்டிப்பா வந்து தேர்தல் டைம்ல போடுறோம்னு வச்சுக்கேன், அது வெறும் பேப்பர் ஒர்க்கா தான் இருக்கும், ப்ராப்பர் ஒர்க்கா இருக்கு. அதான் இங்க பிரச்சனை. உனக்கு புரியுதா இல்லையா? சீமான் வந்து அந்த தேர்தல் அறிக்கை நீ வந்து நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரைவரைக்கும் நீ படிச்சிருக்கியா? இல்ல, நான் படிச்சது இல்ல. இப்ப எப்படி தெரியுது நமக்கு எல்லாம்? கல்வி இலவசம், குடிநீர் வந்து சுத்தமான குடிநீர் இலவசம், அரசு ஊழியர்களுடைய வாரிசுகள்லாம் அரசு பள்ளியில தான் படிக்கணும், எம்எல்ஏக்கு ஒரு பிரச்சனைனா அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்க்கணும்ன்றதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சீமான ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி விஜயை ஃபாலோ பண்ணி நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்னு விஜய் ஃபேன் ஒரு 10 நிமிஷம் பேச பார்ப்போம். அந்த கட்சிக்காரங்களுக்கே இப்போ வரைக்கும் தெரியலையப்பா. புசியானதுக்கே தெரியாதுடா. சிஏஏன்னா என்னன்னு கேட்கும்போது இத்தனை சரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சரத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சிஏ எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணீங்கல்ல. அதனால வேண்டாம். நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப நம்ம பேசிட்டே போலாம், இன்னும் வருஷக்கணக்கில் பேசலாம். உட்காந்து நம்ம பேசுவோம், அடுத்த தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோக்கு இவ்வளவு போதுன்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப பெரிய வீடியோ வந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ இது ஒரு முதல் பகுதியை வச்சுக்கலாம். தொடர்ச்சியா பல பகுதிகள் வந்து பார்ப்போம். சேர்ந்து உரையாட்சியமைக்கு ரொம்ப நன்றி கோகுல்.